எல்லோரும் நினைக்கிறீங்க கூத்தாடி விஜய் பிஜேபியோடும் அதிமுகவுடன் கூட்டணி போயிட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும், திமுக டெபாசிட் கூட இல்லாமல் தோற்று போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பேப்பரில் வேணால் எழுதி தரேன். கூத்தாடி விஜய் எப்போதும் அதிமுக பக்கம் கூட்டணி போகவே மாட்டான். எழுதி வேணால் தரேன். ஏன் அப்படின்னா விஜயை வளர்த்தெடுக்கிறதே திமுக தான். திமுக வளர்ச்சி தான் விஜய் வளர்ச்சி. அப்படி இருக்கும்போது மறைமுகமாகவோ நேரடியாகவோ திமுகவுக்கு உதவானோ தவிர அவன் அதிமுகவுக்கு உதவவே மாட்டான். இப்படி வேணால் ஒரு ஆத்மா நடக்கலாம். ஒன்று பிஜேபியோட சேர்ந்து துண்டு துக்கடா கட்சிகள்லாம் சேர்ந்து தனி விஜய் பேரில் ஒரு கூட்டணி அமைச்சு ஓட்டை உடச்சி திமுகவை மறுபடியும் ஆட்சி கட்டலில் அமர்த்துறதுக்கான வேலையை பார்ப்பானே தவிர எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு துளி கூட விஜய் உறுதியாக இல்லை. அப்போ ஏன் திமுகவை இப்படி சொல்கிறான்? திமுகவை கொலை செஞ்சிட்டாங்கன்றான், எங்கள் ஆளுங்களை எல்லாம் தள்ளி விட்டாங்கன்றான், 40 பேர் செத்தது திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறான்னா இதுதான் அரசியல். இதை புரிஞ்சிங்கனாவே தெரிஞ்சுப்பீங்க. எடப்பாடியை வீழ்த்துறதும் சீமானை வீழ்த்துறதும் தான் விஜய் எதிர்பார்ப்பானே தவிர ஒரு பொழுதும் விஜயும் எடப்பாடி கூட்டணி போக மாட்டாங்க, சீமானும் விஜயும் கூட்டணி போக மாட்டாங்க. அது நடக்காத ஒரு விஷயம். விஜயோடைய வாக்கு வங்கின்றது அதிமுக ஒழிக்கவும் நாம் தமிழ் கட்சி ஒழிக்கவும் தான் தவிர திமுக வளர்க்க அவன் ஒரு கோபாலபுரம் கொள்ளை நாய்.